திருவிளையாடல் படம் பார்த்திருப்பீங்க. அதுல தருமிக்கும் சிவபெருமானுக்கும் இடையே நடக்கும் உரையாடல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுல தருமி சேர்ந்தே இருப்பது எது என்று கேட்கும் பொழுது சிவபெருமான் சொல்வார், வறுமையும் புலமையும் என்பார். புலவர்கள் கவிஞர்கள் அப்படின்னாலே பெரிய பொருளாதாரம் இருக்காது. 3 வேளை நல்லா சாப்பிட்றதே, ஒரு நல்ல இடத்துல குடியிருக்கிறதே, நல்ல ஆடைகளை உடுத்துவதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். வாடகை வீடு தேடி போவோம். என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், சரி மாதம் பிறந்தா ஒரு சம்பளம் வரும் அப்படின்னு வாடகைக்கு வீடு கொடுப்பாங்க. நான் கவிஞனா இருக்கேன், நான் ஒரு புலவன் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்க? யோசிப்பாங்க, வீடு கொடுக்க யோசிப்பாங்க. அப்படி வாழ்க்கைக்கு ஆதாரமான விஷயங்களே பிரச்சனையாக இருக்கும் தருணத்தில் இந்த அடிப்படை விஷயங்களை, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இந்த 3ஐயும் தடையின்றி குறைவின்றி பெறுவதற்குரிய அருமையான திருப்பதிகத்தை தான் இதனை சுந்தரமூர்த்தி நாயனார் திருப்புகலூரிலே அருளிச் செய்திருக்கிறார். தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் எனத் தொடங்கும் 7ஆம் திருமுறையிலே இடம்பெற்றுள்ள 42வது பதிகமான இத்திருப்பதிகத்தை சுந்தரர் எந்த சூழ்நிலையிலே அருளினார் அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். சுந்தரருடைய மனைவி பறவை நாச்சியார் திருவாரூரிலே பங்குனி உத்தர திருவிழாவிற்கு அந்த நன்னாளிலே சிவனடியார்களுக்கு தான தர்மங்களை செய்வது பழக்கம். அப்படி ஒரு முறை ஒரு பங்குனி உத்தர நன்னாளிலே தான தர்மம் செய்ய அவர் கையிலே பணம் இல்லை. பல திருத்தலங்களை தரிசித்துக் கொண்டு திருவாரூரிற்கு தன் இல்லத்திற்கு வரும் சுந்தரரிடம் பறவை நாச்சியார் தனக்கு பொருள் தந்தருளும்படி கேட்கிறார். இன்று பங்குனி உத்திரம், நான் தான தர்மங்கள் செய்ய வேண்டும், ஆனா கையில பணம் இல்லை, நீங்க கொஞ்சம் பணம் கொடுங்க, இல்ல பொருள் கொடுங்க எனக்கு ஏதானு அப்படின்னு கேக்குறாங்க. சுந்தரர் அவர் யார்கிட்ட போவாரு? சிவபெருமான் கிட்ட தானே போக முடியும். திருப்புகலூருக்கு செல்கிறார். அங்கே உறையும் சிவபெருமானிடத்திலே பங்குனி உத்தர திருவிழாவிலே நன்னாளிலே அடியார்களுக்கு தான தர்மங்களை செய்வதற்கு ஈவதற்கு பொருள் தந்தருளும்படி வேண்டுகிறார். உருக்கமாக அந்த இறைவனிடத்திலே வேண்டி பணிந்து பாடி, பின்பு அன்று இரவு அங்கு திருப்புகலூர் கோயில் மதில் கிட்டேயே ஓரமாக சுந்தரர் படுத்துறங்குகிறார். அடுத்த நாள் காலை கண் விழிக்கிறார். அற்புதம் நிகழ்ந்திருந்தது. என்ன அற்புதம்? அவரு இரவு படுக்கும் போது 2 செங்கற்களை தலையணை போல தலைக்கடியிலே வைத்து படுத்தார்.
காலையில் விழித்து பார்க்கும் பொழுது அந்த செங்கற்கள் பொன் கட்டிகளாக மாறியிருந்தன. சிவபெருமானுடைய மாபெரும் கருணையை மெச்சி இன்று நாம் காணவிருக்கும் திருப்பதிகத்தை சுந்தரமூர்த்தி நாயனார் அருளிச் செய்கிறார். இந்த திருப்பதிகத்தை நாம் தினமும் பாராயணம் செய்தால் உணவு, உடை, இருப்பிடம் இந்த மூன்றிற்கும் நம் வாழ்விலே எப்பொழுதுமே குறை இருக்காது. இந்த திருப்பதிகத்தை சுந்தரமூர்த்தி நாயனார் புலவர்களை நோக்கி பாடியிருக்கிறார். முதல் பாடலில், புலவர்களே, நீங்கள் பலரையும் புகழ்ந்து பாடுகிறீர்கள், அவர்களின் பால் நிற்கிறீர்கள். பொய்மையே உருவானவர்களை, உலகியல் இன்பங்களுக்கு அடிமையான அவர்களை பாடுவதை விடுத்து திருப்புகலூரிலே கோயில் கொண்டிருக்கும் எம்பிரானை பாடுங்கள். அவன் வீற்றிருக்கும் அந்த திருப்புகலூரின் பெருமையை பாடுங்கள். எமக்கு எந்தையான சிவபெருமான் இந்த பிறவியிலேயே உங்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் குறைவின்றி அருள்வான். உங்கள் புகழை ஓங்கச் செய்வான். உங்கள் துன்பங்கள் அனைத்தையும் போக்குவான். அது மட்டும் இல்ல, இந்த உலகியல் வாழ்க்கையில் நீங்கள் இன்பமாக வாழ மட்டும் அவன் வழி செய்ய மாட்டான். உங்களுடைய உயிர் உடலை விட்டு பிரிந்த பிறகும் சிவலோகம் அடைந்து உயிர்ந்திருக்க அவன் அருள் புரிவான் என்று முதல் பாடலிலே சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்கிறார். இதற்கு அடுத்தடுத்த பாடல்களிலே ஒவ்வொரு பாடலிலும், புலவர்களே, நீங்கள் உங்களுடைய வயிற்று பிழப்பிற்காக, ஒருவர் உங்களுக்கு ஈவார் என்பதற்காக வீரமில்லாத ஒருவரை பீமனைப் போல் பலசாலி, அர்ஜுனனைப் போல் வில்லாளன் என்று பொய்யாக நீங்கள் புகழ்வீர்கள். கவிதைக்கு பொய் அழகு இல்லையா? நீங்க இப்படி புகழ்ந்தாலும் அவர்கள் யாரும் உங்களுடைய எந்த வேண்டுதலையும் ஏற்கப் போவதில்லை. நீங்கள் வேண்டுவனவற்றை அவர்கள் உங்களுக்கு வழங்கப் போவதில்லை. உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் வழங்கக்கூடியவன் அந்த சிவபெருமான். அவன் உரையும் திருப்புகலூரை இயைந்து பாடுங்கள், நயந்து பாடுங்கள். நீங்கள் நரை தட்டிய கிழவனை இளைஞன் என்பீர்கள், திரண்ட தோள்களை உடையவன் என்றெல்லாம் புகழ்ந்துரைப்பீர்கள். ஆனால் இந்த உலகத்திலே நீங்கள் வேண்டுவனவற்றை உங்களுக்கு கொடுக்க போவது யாரும் இல்லை. மேனி முழுவதும் திருநீறு பூசிய அந்த புண்ணிய வடிவினனான சிவபெருமானை நெஞ்சிலே இருத்துங்கள். அவன் உரையும் திருப்புகலூரை புகழ்ந்து பாடுங்கள். எல்லா விதமான வளத்தையும் நலத்தையும் இன்பத்தையும் அந்த ஒப்பற்ற பெருமான் உங்களுக்கு அருள்வான் என்று இந்த பதிகம் முழுவதும் கவிஞர்களுக்கு, புலவர்களுக்கு தங்களுடைய வாழ்வாதாரமான உணவு, உடை, இருப்பிடம் ஆகிய மூன்றையும் அவர்கள் பெற்றுயும் வழியை, எளிதான வழியை சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லிக் கொடுக்கிறார். இந்த திருப்பதிகம் திருப்புகலூரிலே அருளிச் செய்ய பெற்றது. வாழ்க்கைக்கு அடிப்படையான உணவு, உடை, இருப்பிடம் ஆகிய மூன்றையும் தடையின்றி, குறைவின்றி நாம் பெறுவதற்குரிய வழியை இந்த அற்புத திருப்பதிகம் வழங்குகிறது. சுந்தரமூர்த்தி நாயனாரின் திருவாய் மலர்ந்து வெளியான இந்த திருப்பதிகத்தை இப்பொழுது
தம்மையே புகழ்ந்து எச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிலா பொய்மையாடலை பாடாதே எந்தை புகழூர் பாடுமென் புலவிகாள் இம்மையே தரும் சோறும் கூரையும் எதலாம் இடர்கடலுமா அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாரும் மையுறவில்லையே விழாதானை வேமனே விரல் விஷயனே வில்லுக்கிவன் என்று கொடுப்பிலாதானை பாரியே என்று கூறினும் கொடுப்பாரில்லை கொடிக்குள் மேனியம் புண்ணியல் புகழோரை பாடுமின் புலவிகாள் அடுக்குமே நமருலகம் ஆழ்வதற்கு யாதும் மையுறவில்லையே காணியேல் பெரிதுடையனே கற்று நல்லனே சுற்றம் நற்கிளை பெணியே விருந்தோம்புமே என்று பேசினும் கொடுப்பாரில்லை புனி பூண்டுழல் புட்சிலம் புந்தன் புகழூர் பாடுமென் புலவிகாள் ஆணியாயமருலகம் ஆழ்வதற்கு யாதும் மையுறவில்லையே அறைகள் போந்துமை தொடர்ந்து மூத்துடல் நடுங்கி நிற்கும் இக்கிழவனே பறைகள் போல் திரள் தோழனே என்று பாட்டிலும் கொடுப்பாயிரை முறைகள் நேருடை புண்ணியல் புகழூரை பாடுமின் புலவிகாள் அயனாயமருலகம் ஆழ்வதற்கு யாதும் மையுறவில்லையே வஞ்சனை தன்னை மாசடக்கனை பாவியை வழக்கில்லையே பஞ்சதுட்டனை சாதுவே என்று பாடினும் கொடுப்பாயிலை ஒன்றை செல்கடை புண்ணியல் புகழூரை பாடுமின் புலவிகாள் நெஞ்சில் நோயறு துஞ்சு போவதற்கு யாரும் மையுறவில்லையே நலமிலாதனை நல்லனே என்று நரைத்த மாந்தரை இளையனே குலமிலாதனை குலவனே என்று கூறினும் கொடுப்பாயிலே குலமெல்லாம் வெறி கமழும் பூம்புகளூரை பாடுமின் புலவிகாள் அலமராமருலகம் ஆழ்வதற்கு யாதும் மையுறவில்லையே நோயனை தடந்தோழனே என்று நொய்ய மாந்தரை விழுமிய தாயன்றோ புலவோர்கெல்லாம் என்று சாற்றினும் கொடுப்பாரில்லை பொயுடைன்று கண்புழியாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவிகாள் ஆயமில்வி போயண்டம் ஆழ்வதற்கு யாதும் மையுறவில்லையே கேள்விடம் பார்க்கும் ஆகிலும் ஏற்கும் ஏகிலும் ஆகிலும் கள்ளரே எங்கள் மைந்தனே என்று பாட்டினும் கொடுப்பாரில்லை உள்ளெல்லாம் சென்று சேரும் பூம்புகளூரை பாடுமின் புலவிகாள் அள்ளல் பட்டி நழுந்தாது போவதற்கு யாதும் மையுறவில்லையே கற்றிலாதனை கற்று நல்லனை காமதேவனை ஒப்புமே முற்றிலாதனை முற்றனே என்று மொழியினும் கொடுப்பாயிரை ஒற்றிலாந்தைகள் பாட்டரா புகழோரை பாடுமின் புலவிகாள் அத்தனாயமருலகம் ஆழ்வதற்கு யாரும் மையுறவில்லையே தையலாறு ராமனே என்று சாதனல் வழக்குடையனே கைகுடாவிய வேளனே என்று கழறினும் கொடுப்பாய்
பாய் புகழூரை பாடுமின் உலவிதாள் ஐயனாயமர் உலகம் ஆழ்வதற்கு யாதும் மையுறவில்லையே செருவினில் செழும் கமலம் ஓங்குதல் புகழோர் மேவிய செல்வனே நரவம் பூங்கொழில் ஆவலூரல் வனப்பகை அப்பன் சடையில் சிறுவல்வன் தொண்டல் ஊரன் பாடிய பாடல் பத்திவை வல்லவர் அரவணாரடி சென்று சேர்வதற்கு யாதும் மையுறவில்